ரசூலுல்லாஹ் தலைப்பு என்ன? அவங்களோட தலைப்பு வெட்கம், ஹயா. எங்கட பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டு போனோம். பெண்களோட ஆட பிடவை அல்ல, பெண்களுடைய ஆட வெட்கம். உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கணும். சில பேரு இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறாங்க. இயலாமை, ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுவார். நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெட்கம் என்று, அதுக்கு பேரு வெட்கம் அல்ல, அது இயலாமை, அஜிஸ். பேச வெட்கம், சிரிக்க வெட்கம், கணக்க வெட்கம், முன்னால போக வெட்கம். இதுக்கு பேர் வெட்கம் அல்ல, இதுக்கு பேர் இயலாமை. வெட்கம் என்கிறது என்ன தெரியுமா? ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மை. வெட்கத்துடைய வேர் ஈமான். வெட்கம் வளர்றது ஈமானுக்கு மேல. அந்த வெட்கம் வந்து சொன்னா பாவத்தை கண்டு விரண்டோடும் என்ற உணர்வு வரும், நன்மைக்குள்ள புகுரோடும் என்ற ஆசை வரும். இத வெட்கம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷூபா. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகள் உள்ள ஒரு மரத்தை போல. அதில உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக குறைந்தது கல்லு முள்ளு போன்றவைகள், மனிதனுக்கு தீங்கிழைக்க கூடியவைகளை அகற்றுவது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் ஈமான் ஒரு பகுதி. என்ன இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்கத்தால யாரும் வீழ்ச்சி அடையல. வெட்கம் வீழ்ச்சியை கொண்டு வர சாமான் அல்ல. அல் ஹயாஉ லா யதி இல்லா பிகைர். வெட்கம் நல்லதை தான் கொண்டு வரும். ஒரு சஹாபி அவருடைய தம்பிக்கு புத்தி சொல்றார், இந்த வெட்கப்பட்டு கொண்டு இருக்காதே, போ அப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கண்டுட்டாங்க. புகாரில் ஹதீஸ் இருக்கு. சொன்னாங்க, இப்படி தம்பிக்கு புத்தி சொல்லவானம், நல்லொரு சிவத் உங்களோட தம்பிக்கு இருக்குது, அதை வளர விடுங்க, தடுத்து நிறுத்தாதீங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்தாங்க, வெட்கத்தை கொண்டு வந்தாங்க. ஈமானில முயற்சி செய்ய வச்சாங்க. ஈமானுடைய மைதானத்தில பிள்ளைகள் இறக்கினாங்க. ஈமான் வளர்ந்தது, அந்த அளவுக்கு வெட்கமும் வளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள சத்தத்திலேயும் வெட்கம் விளங்குச்சு, செருப்பிலையும் வெட்கம் விளங்குச்சு, உடுப்பிலையும் வெட்கம் விளங்குச்சு, நடையிலையும் வெட்கம் விளங்குச்சு. அவங்களோட போயிட்டு எங்கட வீட்டில் உள்ள பெண்களை கியாமத்தில முகம் கொடுக்கணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகளை பத்தி சீரால எழுதுறாங்க. மௌத்தானதே 29 வயசு இருக்குது, அல்லது 32 வயசு இருக்குது. எவ்வளவு கடந்து போக வேண்டிய வயசு. பாதையில் இறங்கி போனா 70 வயசு கிளவி மாதிரி போவாங்களாம். 70 வயசு கிளவி மாதிரி பாதையில் போவாங்களாம். கால்ல ஒரு வலியும் இல்ல, நோயொன்றும் இல்ல. நான் ஒரு வாலிப பெண்ணாக துடித்துக் கொண்டு போனால் பல கண்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கும். அது ஜினாவுடைய சிந்தனை உண்டாக்கும். நடையில வெட்கம் தெரியுது. நடையில வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. எல்லா வேலையும், சமையல் வேலை, கணவன் வேலை, உடுப்பு கழுகிறது, பிள்ளைகள வேலை, வீட்டு கூட்டுறது, தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வரது, மாவை இடிக்கிறது, மாவை பிசைகிறது, ரொட்டி சுடுறது. எந்த அளவுக்கு கணவனுடைய ஒட்டகத்துக்கு தீனி தயாரிச்சு போடுறதும் அவதான். இதொன்றும் கடமை இல்லை. எங்க சரி ஃபிக்ஹில் இருக்குதா? மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடுறதும் மனைவி கடமை, ஃபர்ல் இல்ல, சுன்னத்து. மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்யறது சுன்னத்து, ஃபர்ல் என்று சொல்லல. அந்த சுன்னத்தை செய்து செய்து கைகளில் தழும்பு வந்துட்டு கணவனுக்கு கண்ணீர் போயிச்சு. மனைவி எப்படி ஹிதுமத்து செய்யறாங்க வந்து சொன்னா, உங்களோட வாப்பக்கிட்ட அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க, நீங்க போயிட்டு கேட்டா ஒரு அடிமையை தந்துருவாங்க, உங்களோட வேலைகளுக்கு உதவியாக இருக்கும்.
போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய சஹாபாக்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க. அங்கு தலைய போட்டு வாப்பாண்டு பேசினாங்களா? அப்படியா பழக்கிருந்தாங்க ரசூலுல்லாஹ்? 4 பேர் இருக்கிற இடத்துல வாப்பாண்டு பேசுறதுக்கா பழக்கினாங்க? திரும்பி வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ராவு தூங்க கதவையும் பூட்டிட்டோம். ரசூலுல்லாஹ் தட்டிட்டு வந்தாங்க. மகள் நீங்க வந்ததை கண்டேன், ஏன் வந்தேன்னு கேட்க வந்திருந்தாங்க. இது ரசூலுல்லாஹ் வளர்த்த மகள். இப்படியா எங்க வீட்டில் இருக்கிற மகள்களும் இருக்கிறாங்க. அஜீப். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் இருந்து வெறும் 6 மாதத்திலே அந்த மகள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்தாங்க. அதுக்கிடையில நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க.